சிவ ஆலயங்களை அதிகமா நாடி செல்லக்கூடிய மக்களை இப்ப நம்ம பாக்குறோம் பிரதானமா. ஆனா ஜாதக ரீதியா ஆத்மார்த்தமாக இப்ப இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கோயிலுக்கு போகாம எனக்கே சிவத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு போகக்கூடியவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவன்றி ஓரிடும் அசையாது இவ்வுலகில் அப்படின்ற மாதிரி ஜாதகத்துல அந்த பிராகப்தம் இருக்கணும். அந்த பிராப்தம் இல்லைனாக்கா அவங்க சிவபெருமான வழிபட முடியாது. அவனவர்களாலே அவன் தான் வணங்கின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை நம்ம பாக்குறோம். அந்த வகையில ஜாதகத்தில் லக்னத்தோடு குரு அல்லது சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லது குரு சூரியனுடைய தொடர்பு ஜாதகத்தில் ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அவங்க சிவபெருமானுடைய ரொம்ப தீவிர ஒரு அன்பு ஆர்ந்தவர்களா இருப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. அந்த வகையில லக்னாதிபதி யாரா வேணும் இருக்கலாம். ஈவன் செவ்வாயா இருக்கலாம், சுக்கிரனா இருக்கலாம், புதனா இருக்கலாம். லக்ன அதிபதியோடு குரு அல்லது லக்ன அதிபதியோடு சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தா சேர்ந்திருந்தாலோ ஒருவருக்கொருவர் பார்த்திருந்தாலோ நிச்சயமாக இந்த கணக்குகள் மெய்ப்படும். அதே சமயம் வெறுமன குருவும் சூரியனும் மாத்திரம் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா கூட சிவனுடைய அதீத ஒரு பக்தராக அவங்க இருப்பாங்க, ஆத்மார்த்த ரீதியாக அப்படின்றத சொல்லலாம். இன்னும் ஒரு பாயிண்ட் கூடுதலா இருக்கு. என்னன்னா சனி அப்படிங்கிறது கர்மகாரகன், ஆயுள் காரகன் அப்படின்னு மந்தகாரகன் என்று வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் எவர் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு ருத்ராட்சம் போட்டுக்கணும், சிவபெருமானுடைய விபூதி திருநீரை வச்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை, எல்லாம் ஒரு நாளைக்கு வரும் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவார்த்த ரீதியாக பேசக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சனி வெளுத்தவர்கள். ஆகவே இறுதியான தெய்வம் பெருந்தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் மீது நாட்டம் வருவதும் அன்பு செலுத்துவதும் இந்த சனி பகவான் வெளுத்த ஜாதகம் தான். அப்போ என்ன கிரகங்க? 3 கிரகத்தை சொல்லியிருக்கோம். ஒன்னு குரு, சூரியன், சனி. இதுல குரு சூரியன் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் மட்டும்தான். ஆனா சனி எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்தான பலம் அல்லது ஒரு தீர்க்கமான ஒரு இடத்துல திக்பலமாக இருக்கிறாரு 7ஆம் இடத்துல அப்படின்னா உறுதியாக அவர்கள் சிவ பக்தர்களாக இருப்பார்கள் அப்படிங்கறத இந்த பதிவின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்.